அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவிகத்தின் சார்பாக இன்றைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் என்ற ஒரு வினாடி வினா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் நண்பர்களையும், அதை நடத்துவதற்காக வந்திருக்கும் காவ்யா, ஜீனி மற்ற அனைவரையும் வருக வருக என்று வருகிறோம். நாகேந்திர பாரதி வந்து விட்டார். வழக்கமாக பரிசுகளை தட்டி செல்லுபவர் அவர் வந்து விட்டார். ராய செல்லப்பாவும் இருக்கிறார். துரை தனபாலன், நம்ம புதிர் மையம் ஹரி, சம்பத்குமார், மற்ற நண்பர்கள் ராமமூர்த்தி எல்லாரும் வந்து விட்டார். புஷ்பா விஸ்வநாதன் இந்த வரட்டும், இந்த வந்துட்டாங்கன்னா நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ராமமூர்த்தி மிகவும் வித்தியாசமாக இருக்கிறார், வந்து விட்டார். இன்றைக்கு நிகழ்ச்சியை நாம் இப்போ நமது இன்றைக்கு நடத்துபவர்கள் காவியா அவர்களை அறிமுகப்படுத்தும்படி நமது சாய் கோவிந்தன் அவர்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நம் செல்வோம். சாய் கோவிந்தன் சார் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட டீம் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னாக்க காவ்யா, அப்புறம் வந்து வித்யா ஆனந்த், இவங்க வித்யாராமன் அண்ட் காவ்யா ஆனந்த் இவங்க தான். இவங்க வந்து குவிகத்துக்கு வந்து புதுசு கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களை வந்து குவிகம் முன்னாடி அறிமுகம். இவங்க வந்து ஒரு இலக்கிய ஆர்வலர் குடும்பம். இப்போ வித்யா அவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா 82 வயசு, இன்னும் வந்து குவிகம் குறும்புதன்லாம் படிச்சுட்டு இருக்காரு நான் கொடுத்து. அதனால இவங்களுக்கு வந்து ஒரு இலக்கிய ஆர்வம் இருக்கு அண்ட் லிட்டரரி கனெக்ட் இருக்கிறதுனால நான் ஏதோ பேசும்போது இது மாதிரி இதெல்லாம் பண்றோம், இந்த கிராஸ்வேர்ட்லாம் உங்களுக்கு அனுப்புவேன். அண்ட் இது மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்றோம் அப்படின்னும் போது இந்த வாரம் குவிஸ் ப்ரோக்ராம் இந்த மாசம் இந்த குவார்டருக்கு இருக்கும்போது நான் கேட்டேன். நான் பண்றேன்னு சொல்லி ஒத்துனாங்க. சரி, நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். குவிகத்தோட இணையறதுனால என்னுடைய நட்பு வட்டமும் விரிவடைகிறது அண்ட் அதுல மகிழ்ச்சி. ஸோ நான் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வித்யா அண்ட் காவ்யா அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவங்க வந்து அவங்கள பத்தி ஒரு சிறு அறிமுகம் பண்ணிட்டு இந்த குவிஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணி தருவாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் வித்யாராமன். நான் இங்க புதுச்சேரியில தான் வசிக்கிறேன். எனக்கு வந்து இந்த தமிழ் மேல் வந்து ஒரு ஆர்வம் எப்படின்னா, என்னோட பள்ளி பருவத்திலேருந்தே நான் வந்து எலெக்டிவ் தமிழ் தான் என்னோட சப்ஜெக்டா எடுத்தது. அதனாலயோ என்னன்னு தெரியல, அதுல இருந்தே எங்க தமிழ் ஆசிரியை மூலமா எனக்கு இதுல ஆர்வம் நிறைய இருந்தது. நிறைய போட்டிகளுக்கு என்ன செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எப்படின்னா அது சுத்தமா கட் ஆயிட்டு நம்ம ப்ரொஃபஷன் வரும்போது அது அப்படியே விட்டே போச்சு. கொஞ்ச நாள் ப்ரொஃபஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு திருப்பியும் ப்ரொஃபஷன் போதும், நம்ம அந்த ஓட்டம் கொஞ்சம் அடங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது திருப்பி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது உபயோகமாவும் இருக்கணும், நமக்கு பிடிச்சதாவும் இருக்கணும் அப்படின்னு வரும்போதுதான் நான் வந்து ஒரு ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி அப்படிங்கிற ஒரு என்ஜிஓல இங்க பாண்டிச்சேரியில வேலைக்கு சேர்ந்தேன். இங்க வந்து என்னோட வேலை பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வெப்சைட் கண்டென்ட் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த என்ஜிஓட வெப்சைட் கண்டென்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது மொத்தமே இதுக்கு மொத்தமும் இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. ஸோ ஆனாலும் இவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டு கிராமப்புறங்களை பேஸ் பண்ணி பண்றதுனால இவங்க கிட்ட வேலை பண்றது எல்லாமே வட மாநிலத்தவர்கள் தான். எல்லாருமே பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டு ஆள் தேவைப்பட்டதுனால நான் இதுக்கு ப்ராப்பர் ஃபிட்டா இருந்தேன். ஸோ இது மூலியமா வந்து எனக்கு இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் ஒரே சமயத்துல பண்ற மாதிரி இருந்தது. இந்த இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய குவிகத்துல எப்படி நான் வந்தேன்னா, எனக்கு வந்து கிராஸ்வேர்ட் பசில் சால்வ் பண்றதெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்கும். அதுதான் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். ஸோ அது மூலியமா தான் இதுக்குள்ள வந்தேன். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வெரி தேங்க்ஃபுல் டு குவிகம் அண்ட் மிஸ்டர் சாய் கோவிந்தன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வணக்கம், என் பேர் காவ்யா. நான் ஒரு 3 இயர்ஸா அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புக் படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் இல்லை, பட் இந்த கிராஸ்வேர்ட் இந்த சால்வ் பண்றதுக்கான ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அது வழியா தான் குவிகம்குள்ள வந்தேன். இப்போ இதை தவிர வாய்ஸ் ஓவர் டப்பிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்ல. ஸோ இன்னும் நிறைய நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நம்ம போட்டிக்குள்ள செல்லலாமா? எஸ். ஓகே. முதலில் போட்டியாளர் தேர்வு. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரின் பெயரும் ஸ்பின் ஆஃப் த வீலில் இடம்பெறும். ஸ்பின் ஆஃப் த வீல் மூலம் ஒரு ஒரு நபராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்கள் போட்டியில் பங்கு பெற விருப்பமா என கேட்கப்படும். விருப்பம் தெரிவிக்கும் நபரின் பெயர் போட்டியில் சேர்த்துக் கொள்ளப்படும். போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமில்லை, பார்வையாளராக இருக்கிறேன் என்றால் எங்களுக்கு வருத்தமே. இருப்பினும் அது உங்கள் விருப்பமே. 6 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் போட்டி ஆரம்பிக்கப்படும். ஸ்பின் ஆஃப் த வீலுக்கு செல்லலாமா? ஜீனி.
முதல் போட்டியாளர் விஜயா மேடம், நீங்க தயாரா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? சேருறீங்களா போட்டியில? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். இல்லை, she may not be interested. She's my wife. She's watching. Okay, ஓகே. go ahead. ஓகே. ஜீனி, அடுத்த இது சுத்துறீங்களா? ஹரி சார், நீங்க போட்டியில கலந்து கொள்ள விருப்பமா? விருப்பம். ஓகே, Good. தேங்க்யூ சார். ஜீனி, அடுத்த இது. செல்லப்பா சார், நீங்க போட்டியில கலந்து கொள்ள விருப்பமா? யா. அடுத்த போட்டியாளர். துரை தனபாலன் சார், நீங்க போட்டியில கலந்து கொள்ள விருப்பமா? விருப்பம் தாங்க. சார், கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா? ஓகேம்மா, விருப்பம். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்த போட்டியாளர். ராமமூர்த்தி சார், நீங்க கலந்து கொள்ள விருப்பமா? விருப்பம். அடுத்த போட்டியாளர். அனந்தி மேடம், நீங்க போட்டியில கலந்து கொள்ள விருப்பமா? இல்ல, பார்வையாளராக இருக்கிறேன். நான் அடுத்த முறை கலந்து கொள்கிறேன். ஒரு ட்ரை கொடுக்கலாம்ல மேடம்? ம். இட்ஸ் ஓகே. நாகேந்திர பாரதி, நீங்க போட்டியில கலந்து கொள்ள விருப்பமா? விருப்பம் மேடம். தேங்க்யூ சார். கடைசி போட்டியாளர். கடைசி போட்டியாளருக்கான தேர்வு. சம்பத்குமார் சார், நீங்க போட்டியில கலந்து கொள்ள விருப்பமா? சார், சம்பத்குமார் சார், நீங்க போட்டியில கலந்து கொள்ள விருப்பமா? கேட்கலையே சார், மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹலோ, கேக்குதா? இப்ப இப்ப கேக்குது. சரி. கேட்கறது சார். எஸ், ஜாயின். நான் சேர்ந்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே. போட்டியாளர் வந்து முதல் போட்டியாளர் சார் வந்து ஹரி சார், இரண்டாவது போட்டியாளர் வந்து செல்லப்பா சார், மூணாவது போட்டியாளர் வந்து துரை தனபாலன் சார், நாலாவது போட்டியாளர் வந்து ராமமூர்த்தி சார், ஐந்தாவது போட்டியாளர் வந்து நாகேந்திர பாரதி சார், ஆறாவது போட்டியாளர் வந்து சம்பத்குமார் சார். சோ இந்த வரிசையில தான் நம்ம கேள்விகள் கேட்கப்படும். ஜீனி, ஓகே. இப்பதான் ஓகே. குவிகும் வினாடி வினா விதிமுறைகள். ஸ்பின் ஆஃப் த வீல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசையில் போட்டியாளர்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். நிகழ்ச்சியில் மொத்தம் 4 சுற்றுக்கள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒருவருக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்க 30 அல்லது 60 வினாடிகள் மட்டுமே கொடுக்கப்படும். கேள்விக்கு சரியான விடை கிடைக்கவில்லை என்றால் அந்த கேள்வி அடுத்த போட்டியாளருக்கு செல்லாது. போட்டியாளர் அவர் சுற்றின் போது கண்டிப்பாக காணொளியில் வர வேண்டும். சோ முதல் சுற்றுக்கு செல்லலாமா? ஜீனி, முதல் சுற்றுக்கு போலாமா நம்ம? ஓகே. முதல் சுற்று இந்த சுற்றோட இந்த சுற்றில் ஒரு வாக்கியம் கொடுக்கப்படும். அதில் 2 பிழைகள் இருக்கும். பிழைகள் பொதுவாக எழுத்து பிழையாகவோ அல்லது தவறான வார்த்தையாகவோ இருக்கும்.
ஒரு பிழை மட்டுமே கண்டுபிடித்தால் 5 மதிப்பெண்கள், 2 பிழைகளையும் கண்டுபிடித்தால் 10 மதிப்பெண்கள். முதல் போட்டியாளர் ஹரி சார், நீங்க தயாரா? தயார். தயார். ஜீனி, முதல் கேள்வி. சாரி. இந்த சுற்றுக்கான உதாரணம் இதோ. முதல் உதாரணம், யானைக்கு அடி சறுக்கும். சோ இதோட பதில் என்ன இருக்கும்னா, யானைக்கும் அடி சறுக்கும். இம் விட்டு போயிருக்கு, அதே மாதிரி பெரிய ரூ வரணும். இரண்டாவது உதாரணம், 1000 பாட்டு கொண்ட தொகுப்பின் பெயர் சதகம். சோ இதுக்கான விடை 100 பாட்டுகள் கொண்ட தொகுப்பின் பெயர் சதகம். இதே மாதிரிதான் முதல் சுற்று இருக்கும். இதுல ஏதேனும் சந்தேகம் இருக்கா? இல்ல, சந்தேகம் இல்லம்மா. ஓகே, சோ போட்டிக்கு செல்லலாமா? முதல் போட்டியாளர் சார் ஹரி சார், உங்களுக்கான கேள்வி. 10 விளையாதது 50 விளையுமா? 5 விளையாதது 50 விளையுமா? வளையாதது 50 வளையுமான்னு வேணுமா? திருப்பி சொல்லுங்க சார். அதாவது எது எதுல தவறு? 10க்கு பதில் 5. அப்புறம் வளையாததுன்றதுனால அதுவும் வளையுமான்னு வருமா? நீங்க தான் சொல்லணும். ஓ, வளையுமா? சரி, நம்ம ஜீனி பதில் கொடுக்குறீங்களா? 5 விளையாதது 50 விளையுமா? உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் உங்களுக்கு. சோ அடுத்த போட்டியாளர் செல்லப்பா சார், நீங்க தயாரா? தயார். ஓகே, ஜீனி கேள்வி ப்ளீஸ். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பானை சோற்றுக்கு பானையில 2 சுழி போவாருன்னா ஒரு சோறு பதம் இருங்கிறது. சோ ரெண்டு பிழைகள் இருக்கு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஓகே, ஜீனி பதில் கொடுக்குறீங்களா? கரெக்ட் சார், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் சார். ஓகே, போட்டியாளர் 3 துரை தனபாலன் சார், நீங்க தயாரா? தயார் தான். ஓகே, ஜீனி கேள்வி. வெண்டைக்காய் கால்பணம், சுமை கூலி கால்பணம். இதுதான் உங்க கேள்வி சார். ஓகே, சுண்டைக்காய் கால் பணம், சுமை கூலி முக்கால் பணம். ஜீனி பதில் கொடுக்குறீங்களா? கரெக்ட் சார், சுண்டைக்காய் கால்பணம், சுமை கூலி முக்காப்பணம். உங்களுக்கு 10 மதிப்பெண் சார். ஓகேம்மா. அடுத்து ராமமூர்த்தி சார், நீங்க தயாரா? தயார். ஓகே, ஜீனி கேள்வி. கடுகு பெருத்தாலும் பாரம் குறையாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஓகே, சிறுத்தாலும் காரம். ஓகே, பாத்துடலாமா? ஜீனி, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கரெக்ட் சார், உங்களுக்கு 10 மதிப்பெண் சார். அடுத்த போட்டியாளர் நாகேந்திர பாரதி சார், நீங்க தயாரா? ரெடிமா. ஓகே, 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது. 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது. கறி பெரிய கறி, 8 ஏ, 2 பிழைகள். ஜீனி பதில் கொடுக்குறீங்களா? 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது. கரெக்ட் சார், உங்களுக்கும் 10 மதிப்பெண். அடுத்து லாஸ்ட் சம்பத்குமார் சார், நீங்க தயாரா? Yes, ma'am. I am ready. ஓகே, ஜீனி, குற்றம் பார்க்கின் சுத்தம் இல்லை. இதுதான் சார் உங்க கேள்வி. இற்று வரணும். குற்றம் இட்டு வரக்கூடாது, இற்று வரணும். ஓகே சார். பார்க்கின் சுத்தம் இல்லை. குற்றம்க்கு தெரியுது, சுத்தம் என்ன தெரியல. சுத்தம் இல்லை, தெரியல. சுத்தமா தெரியல. ஆன்சருக்கு போலாமா சார் நம்ம? சரி, நீ பாருங்க. ஜீனி ஆன்சர் தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து குற்றம், அதுலயும் அதே பிழைதான் சார். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உங்களுக்கு 5 மதிப்பெண் சார். முதல் சுற்றோட முடிவுல நமக்கு வந்து ஹரி சாரும் சம்பத்குமார் சாரும் தலா 5 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. மீதி செல்லப்பா சார், துரை சார், ராமமூர்த்தி சார், நாகேந்திர பாரதி சார், இவங்க எல்லாரும் தலா 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க.
அடுத்த சுற்றுக்கு செல்லலாமா? ஓகே. செல்வம். இரண்டாம் சுற்று. இந்த சுற்றில் ஒரு பிரபலமான எழுத்தாளரின் படம் 3 பாகங்களில் ஒவ்வொன்றாக காண்பிக்கப்படும். படத்தில் இருக்கும் எழுத்தாளரை கண்டுபிடிக்க வேண்டும். குறிப்பு எதுவும் கொடுக்கப்பட மாட்டார். முதலில் தோன்றும் பாகத்தை வைத்தே நீங்கள் கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாம் முயற்சியில் கண்டுபிடித்தால் 8 மதிப்பெண்கள். மூன்றாம் முயற்சியில் கண்டுபிடித்தால் 6 மதிப்பெண்கள். சோ உதாரணம்க்கு செல்லலாமா? ஓகே, முதல் உதாரணம். இரண்டாவது க்ளூ யாரும் தெரியாது. நான் ரொம்ப வீக் இந்த ஏரியால, தெரியல, பாக்கலாம். பிரபஞ்சன். ஓகே. சோ இந்த சுற்றுல ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல நம்ம போட்டிக்கு செல்லலாமா? போகலாம், போட்டிக்கு போகலாமா? ஓகே. சோ இப்ப முதல் சுற்றுக்கான மதிப்பெண்களை பாத்துடலாம் நம்ம. வினி, ஓகே, டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இரண்டாவது சுற்றோட முதல் போட்டியாளருக்கு போகலாமா? ஓகே. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்ளூ ஹரி சார். கோவி மணிசேகரன். கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மீதி கிளிப்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி காமிக்கிறீங்களா ஜீனி? ஓகே. எஸ், நீங்க சொன்னது கரெக்ட் சார். கோவி மணிசேகரன் சார் தான். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது அந்த மீசையும் அந்த லாங் ஹேரோட கொஞ்சோண்டு தெரிஞ்ச உடனே ஏதோ திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுதான் இருக்கும் மூவ்மெண்ட். என்னுடைய ஒகாபுலரி ரொம்ப கம்மி, அதனால ஏதோ கரெக்டா மேட்ச் ஆயிட்டு. கரெக்ட் கெஸ் சார். சோ நீங்க 10 மதிப்பெண் எடுக்கிறீங்க. அடுத்த போட்டியாளர் செல்லப்பா சார், நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே. முதல் க்ளூ அம்பை. கரெக்ட் சார். அம்பை. இவங்களோட இது இயற்பெயர் CS லக்ஷ்மி. நீங்களும் 10 மதிப்பெண் எடுக்கிறீங்க சார். சோ மூணாவது போட்டியாளர் துரை தனபாலன் சார், நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகேமா. ஓகே. ஃபர்ஸ்ட் க்ளூ ஜெயகாந்தன். கரெக்ட் சார். ஜெயகாந்தன் கரெக்ட். உங்களுக்கு 10 மதிப்பெண் சார். ஓகேமா. நான்காவது போட்டியாளர் ராமமூர்த்தி சார், நீங்க தயாரா? ஓகே. முதல் க்ளூ கல்கி. கரெக்ட் சார். உங்களுக்கு 10 மதிப்பெண். இது கேள்வியா? பதில் நாகேந்திர பாரதி சார், உங்களுக்கான முதல் க்ளூ. தெரியலம்மா. அடுத்த க்ளூ. ஓகே, அடுத்த க்ளூ ஒரு கெஸ் கொடுங்க சார். பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். இல்ல சார். மூணாவது க்ளூ பார்க்கலாமா? இல்லம்மா, தெரியலையா? ஓகே. ஜீனி விடை. இவங்க ரமணி சந்திரன் சார். சோ உங்களுக்கு இந்த போட்டியில எந்த மதிப்பெண்ணும் இல்ல, சாரி சார். அடுத்து வந்து சம்பத்குமார் சார், நீங்க தயாரா? எஸ், ரெடி. ஓகே. முதல் க்ளூ அடுத்த க்ளூக்கு போலாமா சார்? ஓகே. அடுத்த க்ளூ ஜீனி. ஆஹா, 3 க்ளூவும் கொடுத்துட்டாங்களே. கோவி மணிசேகரனா? இல்ல. பதில் என்னன்னு பார்க்கலாமா சார்? இல்ல மேடம். எஸ். சரி, ஓகே. ஜீனி பதில் ராஜநாராயணன் சார். ஓ, இவர் வந்து எங்க ஊர்.
இரண்டாவது சுற்று முடிவில் ஓகே, இரண்டாவது சுற்றின் முடிவுல ஹரி சார், செல்லப்பா சார், துரை தனபாலன் சார், துரை தனபாலன் சார், ராமமூர்த்தி சார், நீங்க 4 பேரும் தலா 10 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. நாகேந்திர பாரதி சாரும் சம்பத்குமார் சாரும் இந்த போட்டியில வந்து எந்த மதிப்பெண்ணும் எடுக்கல. அடுத்து மூன்றாவது சுற்றுக்கு செல்லலாமா? ஓகே. 2 சுற்றோட முடிவுல எல்லாருக்கும் எத்தனை மதிப்பெண் பார்க்கலாமா? ஜீனி. சரியா, ஜீனிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். இரண்டாவது சுற்றின் முடிவில் மொத்த மதிப்பெண்கள்: ஹரி சார் நீங்க 15 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, செல்லப்பா சார் நீங்க 20 மதிப்பெண்கள், துரை தனபாலன் அவர்கள் 20, ராமமூர்த்தி சார் 20, நாகேந்திர பாரதி 10, சம்பத்குமார் அவர்கள் 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. மூணாவது சுற்றுக்கு போலாமா நம்ம? ஜீனி, மூணாவது சுற்று ப்ளீஸ். இந்த சுற்றில் பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். கண்டுபிடித்தால் 10 மதிப்பெண்கள். குறிப்பு எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. விடையளிக்க 60 வினாடிகள் மட்டுமே கொடுக்கப்படும். சோ ஒரு முதல் போட்டியாளர் ஹரி சார், உங்களுக்கான கேள்வி: இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. கரெக்ட், சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் இரட்டை காப்பியம். ஏன் இரட்டை காப்பியம்னு சொல்றோம்ன்றதுக்கு சொல்றீங்களா? எதனால நம்ம இரட்டை காப்பியம் இதுல வர ஒரு பாத்திரம், அதுல தொடர்ந்து அதோடைய கதை அடுத்த பாத்திரத்துல வரும், மாதவியோடைய கதை. ஆமா, கோவலன் தான் இந்த 2 காப்பியங்களையும் கதாநாயகனா வர்றாரு. அண்ட் மணிமேகலை வந்து சிலப்பதிகாரத்தோட ஒரு சீக்வல்லா நம்ம கன்சிடர் பண்ணோம். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் சார். செல்லப்பா சார், உங்களுக்கான கேள்வி. ஜினி, 50 காப்பியங்களில் காலத்தால் முதன்மையான இக்காப்பியத்தின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். காப்பியத்தின் பெயர் என்ன? சீவக சிந்தாமணி. கரெக்ட் சார், சீவக சிந்தாமணி. சோ நம்ம வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் 50 காப்பியம் பத்தி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இந்த 2 காப்பியங்கள் பேரை தான் நம்ம சொல்றோம். மூணாவதா தான் சீவக சிந்தாமணியை பத்தியே நம்ம சொல்றோம். பட் சீவக சிந்தாமணி தான் காலத்தால் முதன்மையான வந்தது. இதுல வந்து சீவகன் வந்து ஒரு நாட்டுக்கு இளவரசரா இருந்து உலக இன்பங்கள் அனைத்திலையும் ஈடுபட்டிருப்பாரு. ஆனா ஒரு சமணம் எதுவா மாறிடுறாரு. சோ அதுதான் இந்த சீவக சிந்தாமணியோட பேசிக், அந்த காப்பியத்தோட ஒரு அடித்தளமே இந்த இதுதான். அதனால இது சீவக சிந்தாமணி கரெக்டான பதில். மூன்றாவது கேள்வி, மூன்றாவது போட்டியாளர் திரு துரை தனபாலன், உங்களுக்கான கேள்வி: இறை தூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு மையமாக கொண்டு எழுதப்பட்ட காவியம் இது? சீராபுராணம். சீராபுராணம், கரெக்ட் சார். ஓகே. இதை எழுதியது வந்து இது எழுதியது யார்? இது வந்து கேள்வி கிடையாது. நீங்க 10 மதிப்பெண்கள் ஏற்கனவே எடுத்துட்டீங்க. உமரு புலவர்னு நினைக்கிறேன். சரியா? உமரு புலவர், கரெக்ட். உமரு புலவர் கரெக்ட். இவர் எதனால இந்த சீரா புராணத்தை எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல ஈடுபாடு இருந்திருக்கும், அதனால எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். ஆனா அவரை எழுத தூண்டியது யாருன்னு பார்த்தா செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சீதக்காதி, உமரு புலவர் இவங்க எல்லாம் ஒரே சமகாலத்துல இருந்தவங்க. இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க. சீதக்காதிங்கிறவர் வந்து ஒரு பெரிய வணிக வியாபாரி. அவர் வந்து இஸ்லாமியத்தை தழுவினதுனால அவர் கேட்டுக்கொண்டதுனால உமரு புலவர் எழுதிய காப்பியம் தான் சீரா புராணம். நான்காவது போட்டியாளர் திரு ராமமூர்த்தி அவர்கள், உங்களுக்கான கேள்வி: 1728 புதுவையில் இவரின் பரமார்த்த குருவின் கதை என்ற நூல் அச்சிட்டு வெளியிடப்பட்டது. இவர் யார்? இவர் மாயூரம் முனிசிப் வேத விநாயகம் பிள்ளை. இல்ல சார், இன்னொரு கெஸ் பண்றீங்களா? வீரமாமுனிவர். வீரமாமுனிவர், கரெக்ட் கரெக்ட், வீரமாமுனிவர். சோ இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவர்தான் தமிழ் எழுத்துக்களை பத்தி எல்லாம் புதுமை பண்ணி மாத்தினவர். ஆமா. சோ முதல் ஐரோப்பியர் சதுரகராதி அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரியே வந்து தமிழ்ல கொண்டு வந்தவர் இவர். தமிழ் மக்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஒரு ஐரோப்பியர் வந்து இதை செஞ்சதுனால
அவருக்கு வந்து தனித்தமிழ் செல்வர் அப்படிங்கிற பட்டமும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வீரமாமுனிவர் கரெக்ட் சார். உங்களுக்கான 10 மதிப்பெண்கள் இதுவும். சம்பத்குமார் சார், உங்களுக்கான கேள்வி. சொல்லுங்க. இந்நூலில் உள்ள 400 பாடல்களுள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பழமொழியை அமைத்து அதற்கு விளக்கம் கூறும் வகையில் ஆசிரியர் 3 அறையினார் எழுதியுள்ளார். இந்த நூல் எது? கேள்வி என்ன மேடம்? சார் ஒரு கெஸ் இருக்கு சார். உங்களுக்கு கேள்வியிலேயே ஒரு க்ளூ இருக்கும் பாருங்க. 2 க்ளூவுமே இருக்கும். க்ளூவுமே கேள்வியிலே. பதில் சொல்லலாமா? இந்த கேள்வி நாகேந்திர பாரதி போடும். இந்த அவ்வளவு கேள்வி நாகேந்திர பாரதிக்கு போடும். ஓ சாரி. சரி, நாகேந்திர பாரதி சார், நீங்க ட்ரை பண்றீங்களா அப்ப? பழமொழி 400. கரெக்ட் சார். ஓகே. சம்பத்குமார் சார், இப்பதான் உங்களுக்கான கேள்வி. சாரி. இவர் பாரதத்தை 4300 விருத்தப்பாக்களால் இயற்றினார். யார் இவர்? சம்பத்குமார் சார். 4300 விருப்பப்பாக்கள். ஒண்ணுதான் தெரியுது, இந்த மாதிரி மீட்டிங்கா நிறைய அட்டன் பண்ணணும். கண்டிப்பா சார், நம்ம நிறைய கத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது. ஜினி, ஆன்சர் சொல்லுங்க. இல்ல சாரி, வில்லி. ஓ, வில்லிபுத்தூரா? வில்லிபுத்தூரா? பேர் அட்லீஸ்ட் பேரெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். சோ 3வது சுற்றுல எல்லாரும் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்னா, எல்லா சம்பத்குமார் சாரை தவிர எல்லாருமே மொத்த முழு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. 4வது சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்றில் பிரபலமான நாவல்களை பற்றிய சிறு குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பை வைத்து கதையின் பெயரை கண்டுபிடிக்க வேண்டும். நாவலோட பெயரை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்தால் 10 மதிப்பெண்கள் கிடைக்கும். வேறு குறிப்பு எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. விடையளிக்க 60 வினாடிகள் மட்டுமே கொடுக்கப்படும். ஜினி, ஹரி சார், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த நாவலின் கதையானது முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் அரசாண்ட காலத்தில் நடைபெற்ற போரையும் சம்பவங்களை பற்றிய எழுதப்பட்டவையாகும். மேலும் இந்த புதினத்தில் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் என்ற இளவரசன் முக்கிய இடத்தில் இடம்பெற்றுள்ளார். முக்கிய கதாபாத்திரத்தில் இடம்பெற்றுள்ளார். இது என்ன நாவல்? சிவகாமியின் சபதமா? அது சற்று சிவகாமியின் சபதம். எதனால அப்படி சொல்றீங்க? அந்த பல்லவ அரசர்கள் பத்தி அதுல வரும், ஆனா நிச்சயமா ஞாபகம் இல்லை எனக்கு. சிவகாமியின் சபதம் ஒரு கெஸ். உங்க கெஸ் கரெக்ட் தான். சிவகாமியின் சபதம், கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம். 2வது கேள்வி செல்லப்பா அவர்களுக்கு. இந்த கதையானது சோழனின் படைத்தளபதியாக கருணாகர தொண்டைமானை கொண்டு எழுதப்பட்டதாகும். அதாவது சிறு விஜயி நாட்டில் இருக்கும் சோழர் என்பவர் இளவரசனின் உதவியை தேடி வருகிறார். அவர்களுக்கு உதவி புரிவதற்காக இளவரசனான அனபாயரும் அவரது படைத்தலைவரான கருணாகர பல்லவனும் உதவுவதே இந்த கதையாகும். இது என்ன கதை? இது சாண்டில்யனுடைய ஒரு கதையாச்சு, பேர் மறந்து போகுது. கடல் புறா, அந்த மாதிரி ஏதோ சரியா ஞாபகம் இல்லை. கடல் புறா தானே? கரெக்ட் சார், கடல் புறா தான். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா. தேங்க்யூ. 3வது போட்டியாளர் துரை தனபாலன் அவர்கள், உங்களுக்கான கேள்வி. இந்த கதையில் கேரளாவில் இருந்த ஒரு எழுத்தாளரின் வறுமை, சுயமரியாதை போன்ற அவருடைய நிலைமையை பற்றி வர்ணிக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. அதில் ஓவியர் பாஸ்கர் அவர்களின் ஓவியங்களும் பதிக்கப்பட்டுள்ளன. இது என்ன கதை? கேரளாவில் இருந்த எழுத்தாளரின் வறுமையின் சுயமரியாதை. முகமது தோப்பில் மீரான் இல்ல.
எனக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டீங்க. இப்பதான் சார் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நாங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டம் இல்லை எங்களுக்கும். ஆன்சர் தெரியலாமா? தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன், சொல்லுங்க. ஜினி ஜே சில குறிப்புகள் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதியது. ஐயோ, அவர் கேரளால இருந்து எழுதினாரு இத? இல்ல, இது கேரளால இருந்து எழுதல சார். அவரு கேரளாவுல இருந்த ஒரு எழுத்தாளரை பற்றி அவர் எழுதிய குறிப்புகள் தான் இது. ஓ, சரி சரி சரி, ஓகேம்மா. அடுத்த போட்டியாளர் ராமமூர்த்தி அவர்கள், உங்களுக்கான கேள்வி. இந்த நாவல் 6 பாகங்களை கொண்டுள்ளது. இந்த நாவலில் எழுதப்பட்ட கதையானது தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனின் ஆட்சியை பற்றியும் அவரால் தஞ்சையில் எழுப்பப்பட்ட கோவிலை பற்றியும் எழுதப்பட்டதாகும். யார்? இந்த நாவலின் பெயர் என்ன? ராமூர்த்தி சார். பொன்னியின் செல்வன் 5 பாகம், 6 பாகம். பொன்னியின் செல்வன் தவிர வேற ஒன்றும் தெரியல. அது 5 பாகம் கிடையாது. கிடையாது. 5 பாகம். சீக்குவலா கூட நீங்க வச்சுக்கலாம். ராஜராஜ உலா. ரெண்டுத்துலயுமே ராஜராஜ சோழன் தான் வந்து முக்கிய கதாபாத்திரம். ராஜராஜ உலான்னு தெரியல. இல்லை இல்லை. ஜினி, மன்னிக்கவும், ஜினி உடையார். பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார். நாகேந்திர பாரதி சார், உங்களுக்கான கேள்வி. ஓகே. இந்த நாவலானது சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நாவல் ஆகும். இந்த நூலில் எழுதப்பட்ட கதையானது சுதந்திர போராட்ட காலத்தின் பொழுது மக்களின் மனநிலைகள் எப்படி இருந்திருக்கும் என்பதை பற்றி வர்ணித்து எழுதப்பட்டதாகும். இது எந்த நாவல்? அலை ஓசை. கரெக்ட் சார். எப்படி இது என்ன கெஸ்ட்ல இதை கண்டுபிடிச்சீங்க? இல்ல, அது கல்கியோட அந்த அலைவோசை கதை வந்து அந்த சுதந்திர போராட்ட காலத்து மக்களின் மனநிலைன்னு ஞாபகம் இருக்கு. சாகித்ய அகாடமி வந்துச்சாங்கிறது டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் முதல் தமிழ் நாவலுக்கு கல்கி தான் சாகித்ய அகாடமி விருது. ஓகேம்மா, தேங்க்ஸ். இந்த போட்டியின் கடைசி கேள்வி திரு சம்பத்குமார் அவர்களுக்கு. சொல்லுங்க. பெண்களின் மீது சமூகம் திணிக்கும் பழமைவாதங்களை எதிர்த்து போராடும் படைப்பு. நாளைக்கு இந்த சமூகத்தில் மாணிக்கங்கள் போன்ற போலிகளும் அண்ணாமலைகளுக்கும் ஆனந்திகளுக்கும் துரோகம் செய்து வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட இந்த நாவல் சிறிதளவாவது தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்பது என் நோக்கம் என்கிறார் தமிழ் எழுத்தாளர்களில் முதலாக ஞானபீட விருது பெற்ற இந்த ஆசிரியர். இது எந்த நாவல்? சம்பத்குமார் சார். நான் பார்சாதி எழுதின கதை ரொம்ப ஒரு ஞாபகம் இருக்கு. வேற ஏதாவது கெஸ்? ஆனந்திங்கிற கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு, அந்த டயத்துல இருந்தது. மணிமன்னன் எல்லாம் எழுதினது நான் பார்சா இல்லை, அது இல்லை. இல்ல சார். விடைக்கு போலாமா? ஜினி. Not able to think. Correct. It's okay, sir. ஜினி, அகிலனின் சித்திரப்பாவை. சித்திரப்பாவை எல்லாம். சோ இந்த சுற்றுல திரு ஹரி, திரு செல்லப்பா, திரு நாகேந்திர பாரதி இவங்க 3 பேருமே தலா 10 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. சோ மொத்த சுற்றுக்கள் 4 சுற்றுகளோட இறுதியில ஹரி அவர்கள் 35 மதிப்பெண்கள், செல்லப்பா அவர்கள் 40 மதிப்பெண்கள், துரை தனபாலன் அவர்கள் 30 மதிப்பெண்கள், ராமமூர்த்தி அவர்கள் 40 மதிப்பெண்கள், நாகேந்திர பாரதி 20 மதிப்பெண்கள், சம்பத்குமார் சார் 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்ப பார்வையாளரோட கேள்விக்கு செல்லலாமா? இது எல்லாரும் ட்ரை பண்ணலாம். சோ ஜீவி, முதல் கேள்வி. இதுல எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கலாம்.
நாகேந்திர பாரதி 20 மதிப்பெண்கள் சொன்னீங்க, 30ன்னு நினைக்கிறேன். பாருங்க. 30. இருண்டவன் கண்டைக்கு 30 மதிப்பெண்கள். இருண்டவன் கண்டைக்கு இருண்டவன். டோட்டல் மிஸ்டேக். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஓகே. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். ஓகே. கரெக்டா? ஜீனி கரெக்ட் தான் சார் நினைக்கிறேன் சார். ஜீனி கரெக்ட். இருண்டவன். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சோ அடுத்த பார்வையாளர் கேள்விக்கு போலாமா? யார் இவர்? அழகிய சிங்கர். ஜெயசேகர். அழகிய சிங்கர். கரெக்ட். ஜீனி அழகிய சிங்கர். ஒரு அழகா இருந்தப்ப எப்பவுமே அழகுதான் அவரு. இப்பவும் அழகாத்தான் இருக்காரு அவரு. ஆமா. இளமையா இருக்கிறதுக்கு எடுத்த படம் சொல்லுங்க. ஓகே. மூன்றாவது கேள்வி. நாயகியின் கணவன் ஒரு கள்வன். நாயகி இறப்பதற்கு முன் கடைசியாக கணவனை ஒருமுறை சுற்றி வந்து வணங்க விரும்புவதாக கூறி அவனை மலை உச்சியில் இருந்து தள்ளிவிட்டார். இது எந்த நாவல்? குண்டலகேசி. மந்திரி குமாரி. மந்திரி குமாரி படம். ராய் நீ வாராய். சரி. கேள்வி குண்டலகேசி. ஓகே. சோ அடுத்த பார்வையாளர் கேள்வி. சோழியின் குடுமி சும்மா பாடுமா? சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? பாடு பாடிக்கிட்டே ஆடும். குடுமி சும்மா ஆடுமா? குடுமியை பிடித்து விட்டாரு. சோழியன் குடுமி. சோழியின் இல்ல, சோழியன். சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? சின்ன விளக்கம். சின்ன விளக்கம். இது வந்து சோழியின் குடுமி சும்மாடு ஆகுமான்னு தான் கரெக்ட். சும்மாடு ஆகுமா நம்ம சொல்லிட்டோம். குடுமி இருக்கு இல்லையா, அதை தலையில போட்டு சும்மாடா வச்சுக்க முடியாது. ஒரிஜினல் கரெக்டான பழமொழி வந்து சோழியன் குடுமி சும்மாடு ஆகுமா. திரிந்து போன பழமொழிகளில் இதுவும் ஒன்று இருக்கு. நன்றி சார், நன்றி. அடுத்த பார்வையாளரோட கேள்வி. யார் இவங்க? இந்துமதி. சிவசங்கரி. ரெண்டு பேருமே. ஜீனி. இந்துமதி. இந்துமதி கரெக்ட். எழுத்தாளர் சிவசங்கரியுடன் இணைந்து 2 பேர் எனும் தொடர்கதையை குமுதம் இதழில் எழுதியுள்ளார். கரெக்ட். இந்துமதி மேடம் தான் இவங்க. அபிஷியல் ஸ்கோர்ஸ் இப்ப ஜீனி நம்ம கொடுத்துருவார். ஜீனி. ஸ்லோ. கம்ப்யூட்டர் மொபைல்ல ஸோ ஜீனி கொடுத்த அபிஷியல் ஸ்கோர்ஸ்: ஹரி சார் நீங்க 35 மதிப்பெண்கள், ராயச்செல்லப்பா அவர்கள் 40, துரை தனபாலன் சார் நீங்க 30 மதிப்பெண்கள், ராமமூர்த்தி அவர்கள் 30 மதிப்பெண்கள், நாகேந்திர பாரதி அவர்கள் 30 மதிப்பெண்கள், சம்பத்குமார் 5 மதிப்பெண்கள். ஸோ எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குவிகமுக்கு எங்களோட நன்றிகள் பல. இன்னைக்கு செஷன் எப்படி நடந்தது? உங்க எல்லாரோட கருத்தும் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அருமையான ரவுண்ட் வச்சிருக்கலாம். ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ராயச்செல்லப்பா டிக்ளேர்ட் வின்னர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கை தட்டுறாரு. என்ன பாரு இது. வாழ்த்துக்கள் செல்லப்பா சார், வாழ்த்துக்கள். ஜீனியே ஒரு பதில் தப்பா சொல்லிடுச்சு. சொல்லுங்க.
ஐந்தில் வளையாதது 50 வளையுமா? அதுதான் விளையுமா சரியான பழமொழி. விளையுமா கிடையாது, நீங்க வளையுமா. விளையுமா போட்டிருந்தீங்க. விளையும் அதானே. ஓகே, அப்படிதான் எனக்கு ஞாபகம். பட் இட்ஸ் ஓகே. இல்ல இல்ல விளையுமா விளையாது. கிடையாது, வளையுமாங்கிறதா. விளை என்னோட ஐந்தில் நெக்ஸ்ட் விளையாது எல்லாத்துக்கும் எனக்கு ஐம்பதில் கொடுத்துருக்கோம். வளையுமா. ஆமா, அதுதான் வளை சரியான பழமொழி. விளையும் விளையும். இல்ல, ரெண்டுமே சரிதான் சார். அந்த இல்ல ரெண்டும் சரி கிடையாது, ஒண்ணுதான் சரி. பழமொழிங்கிறது ஒண்ணுதான். விளையாததுதான், ஐந்தில் வளையாதது 50 வளையுமா, அதான் correct. வளையாததுங்கிறதும் சரியானது. ஆமா. விலையும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் 10 மார்க் கொடுத்துடலாம். அப்போ அதே ரிசல்ட் தான். ம். ஓ, நன்றி நன்றி சாய் கோவிந்தன். அவர் தான் இவங்களை எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. காவ்யா அண்ட் வித்யா அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இது அப்படியே ஒரு டிவி ஷோவில் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதுவும் தமிழ் ஒரு டிவி ஷோ, அந்த காலத்து புதிகை டிவி ஷோவில் பார்க்கும்போது தான் அவங்க அது மதிப்பெண்கள் அந்த எனக்கு ஞாபகம் வருது. நம்ம சித்தார்த் பாசுவோட குவிஸ் ப்ரோக்ராம் வரும். அதில் வந்து காவ்யா அப்படின்னு தானே இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த இதில் ஸ்கோரர். அவர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே காவியாவும் வித்யாவும் வந்திருந்தாங்க. ரொம்ப அழகாக அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஹோல் ப்ரோக்ராமே ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது. தொடர்ந்து நீங்கள் குவியத்தில் வந்து நிறைய ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும். நீங்கள் குவியத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் மற்ற படைப்புகள் எல்லாமே எழுதி அனுப்பலாம். குவியம் கண்டிப்பா. காம்படிஷன்ஸ், புதினம் போட்டி மற்ற இதெல்லாம் வருது. அதுலேயும் நீங்களாம் கலந்துக்கலாம். உங்களுடைய வெப்சைட்டை பற்றி மேடம் நீங்கள் நல்லா சொல்லலாம். அது தமிழ்நாடு கிராமங்களை பற்றியும் பற்றி எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க பண்ணுறீங்க. அந்த வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா எல்லாம் நாங்களும் பார்க்குறதுக்கு அதனுடைய வெப்சைட் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா பார்க்குறதுக்குலாம் சௌகரியமாக இருக்கும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் நிறைய பேர் நமது எழுத்தாளர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாய்ஸ் ஓவர்த்துக்கு எல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வாய்ஸ் ஓவர் பண்ண யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா we can contact. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி தருவோம். Thank you very much for coming here Thank and you. conducting this wonderful இது. இப்போ அடுத்த வாரம் ப்ரோக்ராம் பற்றி நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்த வாரம் ப்ரோக்ராம் வந்து நம்ம ராஜாமணி அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக தயாராக இருக்கிறார். அவர் இப்போதைக்கு நீங்கள் இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவர் வர முடியல. ஸோ அடுத்த வாரம் நம்ம அவருடைய புத்தகத்தை பற்றி அவர் நான் ஃபிக்ஷனை பற்றி சொல்லலாம். தமிழில் நான் ஃபிக்ஷனுங்கிறதுக்கு வந்து ஆப்புனைவு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புனைவிழி அப்படின்னு 2 பேரும் அதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புனைவெளி தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறக்கூடிய வேர்டு நான் ஃபிக்ஷனுங்கிற வார்த்தைக்கு. ஸோ அதில் ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லலாம்னு சொல்லி கிருபானந்தன் போய் சொல்லிட்டு இருந்தார் அவர்கிட்ட. பார்க்கலாம் எந்த புத்தகத்தை பற்றி அவர் சொல்ல போகிறாரு. நிறைய நான் ஃபிக்ஷன் இன்ட்ரெஸ்டிங் புத்தகங்கள் நமக்கு இருக்குது, ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி. அதை அறிமுகப்படுத்தி சொல்வதற்காக வரப்போகின்றார். பார்க்கலாம். இப்போது கிருபானந்தன் நம்ம இதை போட்டுடலாமே. 2 சொலவடை 6 and 7 அது ரெண்டையுமே போட்டுருங்களேன். போட்டுடலாம். அதுக்கு முன்னால சாட்டர்டே டைரக்ட் மீட்டிங் வர்ற இங்கே சரி. அது சரி கிருபானந்தன் நீங்களே சொல்லிடுங்களேன் அது டீட்டெயில்ஸ். இவர் அழகிய சிங்கர் வர்றார் இல்லையா? சாட்டர்டே இன்னைக்கு திரு அழகிய சிங்கர் விருட்சம் மூலமாக ஒரு போட்டி நடத்தினார். அதாவது கவிதை போட்டி, ஞானக்கூத்தன் நினைவு கவிதை போட்டி. அது அந்த ஞானக்கூத்தன் நினைவு கவிதை போட்டியில வந்து 60 கதைகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த 60 கவிதைகளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த 60 கவிதைகளோடு ஒரு முன்னுரையோடு சில ஞானக்கூத்தனின் கவிதைகளோடு ஒரு புத்தகமாக வெளியிடுவதாக திட்டம். அந்த புத்தகம் வந்து இப்போ இந்த புத்தகம் வந்து இந்த சனிக்கிழமை என்று வழக்கமான நம்முடைய அம்புதம்மாள் தெருவில் உள்ள சீனிவாச காந்தி நிலையத்தில் நடைபெறும். நீங்க எல்லாரும் வந்திருக்கணும். இது முக்கியமா வந்து இந்த கவிதைகள் எழுதிய கவிஞர்கள் இங்கே யாரும் இருந்தால் அவர்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். போயிடலாம். இன்றைய நிகழ்வு பற்றி மற்ற எல்லாருடைய கேட்டாங்க. அவங்க அவரை செட் பண்ணுறதுக்குள்ள நம்ம இன்னைக்கு மதிப்பீடு எல்லாரும் மதிப்பீடலாம், இன்க்ளூடிங் குவிஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜீனி அண்ட் சாய் கோவிந்தன் மற்ற எல்லாருமே உங்களுடைய ரேங்க் போடலாம். அதாவது பரிசு வாங்கினவர்கள், மார்க் வாங்கினவர்கள், மார்க் வாங்காதவர்களும் போடலாம். 16 பேர் போட்டிருக்கீங்க. 19 பேரில் ப்ராப்ளி என்ன ஒரு ஆள் விட்டுருங்க. கிருப்பா போடல யாருக்கும். இன்னும் ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் போடணும். ஸோ 16 பேர். 18 பேர் போட்டாச்சு இப்போ. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஷேர் ரிசல்ட்ஸ் 67%.
இது வந்து சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 2/3 பாஸ் பண்ணியாச்சு. அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ ரெண்டில் ஒரு மூன்றில் 2 பேர் வந்து இதை ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்ற 4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்ற டோட்டலாக நமக்கு வந்து ஆம், நல்ல பாராட்டுதல் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிரெடிட் கோஸ் டு காவ்யா, வித்யா, சாய் கோவிந்தன் அண்ட் ஜீனி. அவங்க 4 பேருக்கும் ஒர்க் நல்லா போச்சு இன்னைக்கு நிகழ்வு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே எல்லாருக்கும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே முடிச்சு எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போயிடலாம் எல்லாரும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இவங்க சொன்ன மாதிரி இன்னொரு 1 or 2 ரவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொஷின்ஸு கொஞ்சம் தயார் பண்ணி வச்சிட்டோம்னா நிறைய கேள்விகள், பஸர் ரவுண்டு அந்த மாதிரிலாம் கூட நிறைய கேள்விகள் கேட்கலாம். நன்றி. அடுத்த வாரம் நம்ம ராஜாமணியோடைய புத்தக உரையை கேட்பதற்காக தயாராக இருப்போம். நன்றி.